ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள்லாம் இந்த விழாவிற்கு வந்ததுக்கு. முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இந்த அரங்கத்தில் அறிவோடு இருக்க பெண்கள்லாம் நல்லா கைத்தட்டுங்க ஒரு தடவை. அறிவோடு இருக்க பெண்கள்லாம் கைத்தட்டணும். சத்தம் பத்தலையே, எனக்கு முன்னாடி இருக்கவங்க கூட கைத்தட்ட மாட்டேங்கிறாங்களே. சரி, அறிவும் அழகும் இருக்கிற பெண்கள்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்பையும் சத்தம் பத்த மாட்டேங்குது. சரி, அதுக்கும் மேலே இருக்க பெண்கள்லாம் கைத்தட்டுங்க. சிறப்பு. சரி, உலகத்தில் வாழ்கிற உயிர்களே ஒரு அப்பாவி ஜீவன் ஒன்று இருக்குன்னா அது ஆண்கள் தான். ரைட்டுங்களா? குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஈவெண்ட் வர்றதுக்கு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சேலைக்கு இந்த ஜிமிக்கி போடலாம், இந்த சேலைக்கு இந்த தோடு போடலாம், இந்த சோக்கர் போடலாம், அது போடலாம், இது போடலான்னு. ஆனால் ஆண்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு ஹேங்கரில் என்ன சட்டை மாட்டியிருக்குன்னு சொல்லி பார்த்தானே போட்டு வந்தீங்க. அப்படி போட்டு வந்த ஆண்கள்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா ஒன்று கேட்டுக்கங்க ஆண்கள்லாம். அதாவது சில நாடுகளில் எல்லாம் வந்து அரசாங்கம் அரசியல் கட்சிகள்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் ஆண்களுக்கு பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எப்பா சத்தமாக சொல்லுங்கப்பா. சோறு கிடைக்காதுங்க. ரைட்டா? அதனால தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச சொல்லுது. சரி, இது மாதிரி ஒரு சபையில் ஜோ மல்லூரின்னு ஒரு நடிகர் தெரியுமா? யார் அவர்? கும்கி படத்தில் வந்து அது யார், என்ன மேனன், அது ஒரு நடிகை இருப்பாங்களே, ஹீரோயினா. கும்கி படத்தில் லக்ஷ்மி மேனன். கரெக்டாக சொல்ல இருப்பாருங்க. அவர் லக்ஷ்மி மேனனோட அப்பா. அவர் வந்து ஒரு பத்திரிகை விழாவில் என்ன சொல்லியிருக்காரு, மொழியிலிருந்து உருவாவது தான் கல்வி, கல்வியிலிருந்து உருவாவது தான் கலை, கலையிலிருந்து உருவாவது தான் பண்பு, பண்பிலிருந்து உருவாவது தான் சமூகம், சமூகத்திலிருந்து உருவாவது தான் ஒரு நாடு. எந்த சமூகம் வந்து தன்னோட மொழியை இறுக்கி பிடிச்சிருக்கோ அந்த சமூகம் தான் உலக வரலாற்றில் நிலைச்சு நின்றுருக்கு. அதுக்கு நம்ம தமிழ் இனம் ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லைங்க, சிறுபஞ்ச மூலம்னு ஒரு நூலில் தமிழ் வந்து நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, யார் மேலானவன், எது பயனற்றது, யாரை எங்கு புகழ வேண்டும், 4 கோடிகள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், யாரை எப்போது அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதில் நான் 3 மட்டும் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். நான் சிறுபஞ்ச மூலத்தில் வந்து யார் மேலானவன், இந்த நூல் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு டு 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எழுதப்பட்டது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளம் வெட்டுகிறவன் மேலானவன், வாய்க்கால் வழிந்தோட செய்கிறவன் மேலானவன், விளைநிலம் உருவாக்குகிறவன் மேலானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னென்னா ஒரு விஷயத்தை ஆக்குறவங்க, ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க. ஓகேங்களா? அதை இன்றைக்கி பொருத்தி பாருங்கள். ஒரு விஷயம் வந்து படைக்கப்படுதுன்னா அவங்க வந்து உயர்வானவங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எது பயனற்றதுன்னு சொல்லுது. எது பயனற்றது? அரும்பசிக்கு உதவாத அன்னம், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, விருந்தில்லாத வீடு, குணமில்லாத மனையாள், செல்வமில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் பயனற்றதுன்னு சொல்லுது. ஒன்றும் இல்லைங்க, கோவிட் டைமில் இந்தியாவில் எவ்வளவோ சோகமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டெல்லாம் நம்ம இங்கே இருந்தோம். ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு ஆனால் போக முடியல. பணம் இருந்தும் நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பிள்ளைங்களாக தானே போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி காலத்துக்கு பொருத்தி அதை நம்ம வந்து படித்து பார்த்தோன்னா நல்லா புரியும். இதுதான் தமிழோட சிறப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரை எங்கு புகழ வேண்டும்னு சொல்லி தமிழ் சொல்லுது. இதெல்லாம் ஆண்கள் வந்து புகழ்கிறதுல வந்து கொஞ்சம் கம்மியானவங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் நல்லா புகழ்வாங்க. என்னென்ன புகழ வேணும்னு சொல்கிறாங்க என்னென்ன புகழ வேணும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும். சரிங்களா? ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும். இதுக்கப்புறம் ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க, காதை பட்டதீட்டு கேட்டுக்கங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும்.
சரியா? மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள். ஆண்கள் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. ரைட்டா? இதுக்கடுத்து 2 விஷயம். 4 கோடி எப்படி சம்பாதிப்பது, யாரை எப்படி அறிந்து கொள்வதுன்னு, அதை நான் சொல்ல மாட்டேன், அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிவாக என்ன சொல்கிறேன்னா, தமிழ் என்பது அறம், தமிழ் என்பது பொருள், தமிழ் என்பது இன்பம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இனமான நம்ம கொண்டாடுற இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி காரிடார்லேருந்து உள்ளே எங்கள் பேச்சை கேட்டதுக்கும் மிக்க நன்றி.